ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லைன் ப்ளவுஸ் தான். அது எப்படி லைன் துணியில் வெட்டி பிறகு மெயின் கிளாத்தில் எப்படி வச்சு வெட்டி தைக்கிறதுன்றதை பார்ப்போம். முதல் வெட்டுறதை பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ முதல்ல பார்க்க போகிறது எப்படி துணியை லைன் துணி இருக்கிற துணியை எப்படி மடிப்போம்னு பார்ப்போம். எங்களுக்கு பின்பக்கத்துக்கு தானே நாங்கள் வெட்ட போகிறோம். அப்போ போல்டிங் பக்கம் எங்களை போல்டிங் இந்த பக்கம் மடிப்பு பக்கம் எங்களை நோக்கி இருக்கிற மாதிரியும் இந்த ஓப்பன் பக்கம் எதிர்பக்கம் இருக்கிற மாதிரியும் நாங்கள் வைக்கணும். துணி நேராக நீட்டாக இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு பாருங்க, இந்த போல்டிங் பக்கம் என்ன நோக்கியும் எதிர்பக்கம் ஓப்பன் பக்கமாகவும் வச்சிருக்கிறேன். முதல் ஒரு இன்ச்சு இடைவெளி வைப்பேன். பாருங்க, 1 இன்ச்சு இடைவெளி வைக்கிறேன். 1 இன்ச்சு இடைவெளி ஃபோல்டிங்குக்காக மடித்து தைக்கிறதுக்காக கீழ் மடிப்பு. அதை கோடு போடுவோம். அதை கோடு போடுறேன். பிறகு உயரம் எனக்கு 15.5 உயரம் தேவை ப்ளவுஸுக்கு. அப்போ 15.5 உயரத்துக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை கோடு கீறுறேன். பாருங்க, 15.5 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிடுறேன். இங்கே இருந்து இங்கே மட்டும் 15.5 அதை இதில் மார்க் பண்ணியிருக்கேன். அதை கோடு போடுவோம். அரை. பிறகு அதோட தையல் இடைவெளிக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு இந்த 1/2 இன்ச்சு கோடு போடுவோம். புல்லேருந்தும் கீழ் ஃபோல்டிங் பக்கமும் மார்க் பண்ணியாச்சு. இனி ஷோல்டர். எனக்கு ஷோல்டர் நான் 6.5 இன்ச்சு எடுக்கிறேன். 6.5 அதோட தையலுக்காக சேர்த்து 6, அதோட நான் 1/2 இன்ச்சு கூட எடுக்கிறேன். தையலுக்காக சேர்த்து நான் அப்படியே ஒரு கோடாக போடுறேன். 2 கோடு போடையில் 6.5 ஆம்கோல் நீளம் பார்க்க போகிறேன். பாருங்க, ஆம்கோல் நீளம் 6.5யோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தையல் இடைவெளியை விட்டு நான் 6.5 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்கோலை அது வரைக்கும் ஒரு கோடு போடுவோம். போட்டு இங்கால பாக்ஸாக ஒரு கோடு போட்டுவிடும். நேராக வரையில் கோடு, கவர் நேர்படுத்துகிறேன் கோடு. மார்பு சுற்றளவு 42. 42 நாளாக பிரித்தா 10.5 இன்ச்சு. 10.5யோட 1/2 இன்ச்சு சேர்க்கிறேன். இடுப்பு சுற்றளவு 37. 37 நாளாக பிரித்தா 37. பாருங்க, டேப்லேயே பிரிப்போம். 37 முதல் 2ஆக பிரிப்போம். 37 2ஆக பிரித்தா 18.5. 18.5 2ஆக பிரித்தா 9.25. இப்போ 9.25 மார்க் பண்ணுறேன்.
9.25 1.5 இன்ச்சு தையல் இடைவெளி மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு ஆம்கோல் உயரம் 6 எடுத்துனாங்க தானே, அதை 2ஆம் அடிப்போம். 2ஆம் அடித்து அதை மார்க் பண்ணுவோம். பிறகு ஆம்கோல் டீப் 1.5 இன்ச்சு. இதை இப்படியே ஜாயின் பண்ணுவோம். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதை ஜாயின் பண்ணுவோம். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இனி மார்பு சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, இனி கழுத்து உயரம் தையல் இடைவெளியை விட்டு நான் 9.5 இன்ச்சு எடுக்கிறேன். 9.5. கழுத்து அகலம் 3 எடுக்கிறேன். எனக்கு தின்னான கழுத்து 3 எடுக்கிறேன். இங்கேயும் கழுத்தகலம் 3 பாக்ஸ் போடுவோம். இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வட்டமாக தருவோம். இப்போ உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, முதல் இங்கே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக ஃபோல்டிங் பக்கத்துக்கு வர்றேன். அப்புறம் இங்கேருந்து இங்கே நீளம் எடுக்கிறேன். எங்களுக்கு எவ்வளவு ப்ளவுஸ் உயரம் தேவையோ அந்த நீளம் எடுக்கிறேன். பிறகு ஷோல்டர் தையல் இடைவெளிக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். பிறகு ஷோல்டர் நீளத்தை மார்க் பண்ணுறேன். இதுலேருந்து பிறகு அக்குள் நீளத்தை மார்க் பண்ணுறேன். பிறகு மார்பு சுற்றளவை மார்க் பண்ணுறேன். தையல் இடைவெளி மார்க் பண்ணுறேன். பிறகு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி பிறகு கழுத்து நீளம் கழுத்து அகலம் மார்க் பண்ணி கழுத்துக்கு எறியாச்சு. இனி வெட்டுவோம்.